எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல 27 நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாசம் கிரக நகருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆழ்ந்த ஆன்மீகம் ஞானமுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த ஆன்மீக நாட்டம் என்பது இல்லை ஞானம் என்பது அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லா விதத்திலும் ஆழமான ஒரு நுண்ணறிவை அறியக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வந்து இயற்கையாகவே இருக்கு சொல்ல. ஏன்னா நட்சத்திர அதிபதி கேது பகவான் இருக்கிறதால எல்லா விதத்திலையும் ஆய்வு செய்து அதன் மூலயமா ஒரு நல்ல ஞானத்தை பெறாது. வாழ்வியல் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், சமூகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு பேரறிவாற்றல் வந்து இவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இவங்க மேன்மைப்படுத்திக்கணும், இல்லை சரியான முறையில் பயன்படுத்தும் மூலயமாக இவங்களுக்கு ஒரு அந்த ஆதாயம் அடுத்த வாழ்க்கைக்கான அடுத்த ஒரு நிகழ்வுக்குள் இருக்கும். ஏன்னா இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகள் அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சிறிய தடுமாற்றத்துடன் ஆரம்பித்து முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்ல மன மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்காக இந்த காலத்தில் ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சின்ன தடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக படிப்பாங்க. எதிர்பார்த்த அந்த கல்வி என்பது இருக்கும். குறிப்பாக கல்விக்காக வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி, ஒரு அழுத்தம் என்பது எப்போதும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் 5ல் கேது பகவான் இருக்கிறதுனால ஸோ மனதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசைகள், எதிர்பார்த்த ஆசைகளில் அந்த டிலேஸ் வரும்போது அதை ஒரு அழுத்தமாக மாறும். அதனால என்னன்னாக்கா குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். அழுத்தத்திற்கு வகையாக இந்த காலகட்டத்தில் சிறப்பான நன்மைகள். அதே போல என்னக்கா குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக நீ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் சொல்லுவாங்க. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் இந்த காலம் திருமணம் என்பது சுமூகமாக முடியும். குறிப்பாக என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த பொருளாதார எதிர்பார்ப்புகளை வைத்துட்டு இருந்தால் அதுவே கூட சில நேரத்துக்கு தடையா போகலாம். ஸோ அப்போ எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் திருமண நிகழ்வு என்பது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உறுதியா இருக்கு. குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயம், குறிப்பா வாழ்க்கை துணை, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி தான் வாழ்க்கை என்ற மாதிரியே இருப்பாங்க. அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் என்னன்னாக்கா இவங்க எப்போதும் இந்த கலைத்துறையில வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். சினிமா விஷயங்கள், இல்லை சினிமா நட்சத்திரங்களோட பழக்கம், இல்லை சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழக்க வழக்கம் வந்து கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சொல்ல. இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பது பார்க்க போறோம். எனக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா இந்த கால நண்பர்களுடன் ஒரு பயணம் என்பது இருக்கும். நண்பர்களோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ போகக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய மன மகிழ்ச்சிக்கான விஷயம் இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புதிய பட வாய்ப்புகள் வந்து பாரும். புதிய பட வாய்ப்புகள் வரும். அதே போல் என்னக்கா நிறைய இந்த சினிமா வட்டாரத்தில் சினிமா நடிகைகளோட ஒரு நல்ல ஒரு பழக்கங்கள் வந்து ஏற்படும். அதே போல் எனக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய கடன் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் படிப்பில் வந்து ஒரு சின்ன தடை வந்து இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு அதிகமான கற்பனைனால ஒரு சிறிய கவன சிதறல்கள் வந்திருக்கும். அந்த கவன சிதறலால் படிப்பில் வந்து ஒரு சின்ன தடைகள் வரலாம். ஸோ வந்து அது திருப்பியும் நீங்கள் சரி. அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் வந்து பரணி நட்சத்திரக்காரங்கள் நண்பர்களோட இந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு மூவி போய் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுபடும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பயணம் போவது, இல்லை சுற்றுலா செல்வது, இல்லை ஒரு மூவி பார்ப்பது, இல்லை ஒரு மாலுக்கு போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரன் இந்த மாதத்தில் பண்ண போறீங்க.
சொத்து பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பா கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் இந்த சொத்து சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொத்து ரீதியான ஒரு வழக்கு, அந்த மாதிரி அந்த வழக்குக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த காலத்தில் ஒரு அரசியல்வாதிகளுடைய ஒரு பழக்கம் வந்து ஏற்படும். அரசியல்வாதிகளோட பழக்க வழக்கங்கள் இல்லை அரசியலில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும். ஸோ கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ராசிக்கு இந்த காலகட்டம் வந்துன்னா ரொம்ப சிறப்பான அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியலுடைய நிறைய கூட்டணிகள், அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் கூட்டணி பற்றி பேசுறதுல கூட்டணியான விஷயங்கள் எல்லாமே நிறைய சுமூகமாக நடக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டம் வந்து புதிய அரசியல் வட்டம் வந்து வரும். அரசியல் நட்பு வட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த என்ன சொல்ல உங்களோட ப்ரொஃபைலில் பெருகும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் வாலண்டரியாக வந்து நிறைய கூட்டணி சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவாங்க. நிறைய அரசியல் நண்பர்களோட பழக்க வழக்கம் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல திடீரென்று ஒரு சர்க்கிள் இருக்கும். ஏன்னா இந்த கால அரசியல்வாதிகளாக இருந்தால் பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மிகுந்த சர்ச்சையாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனம் தேவை.